வெல்கம் டு ரியாஜன் தமிழ் வீடியோஸ். இன்றைக்கி நான் வந்து பொட்டுக்கடலை நெய் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பொட்டுக்கடலை தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கணும். நான் வந்து 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், 4-5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அது வந்து இப்போ மிக்சர் ஜாரில் போய் நல்லா ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட்டு வரணும். நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து அந்த பொட்டுக்கடலை, ஏலக்காய், சுகர் 3மே இப்போ நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுக்கணும். இப்போ நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக நெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து அந்த பொடிச்சிட்டு வந்த அந்த இதுவும் நெய்யை சேர்த்து இந்த அளவுக்கு நான் உருட்டி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு ட்ரேயில் வந்து நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம அது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ட்ரேயில் செட் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஹார்ட்டோட இது இருந்தது, ஹார்ட் மாதிரி செய்திருக்கேன் நான். உங்களுக்கு எந்த ஷேப் இது இருக்கோ பாருங்கள், இப்படி பூ மாதிரியோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த அச்சு வச்சு நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஈஸியான கடலை நெய் கேக் ரெடி. இதை வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம வந்து ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் கொடுத்துடலாம். இது வந்து நம்ம குக் பண்ண வேண்டிய தேவையில்லை. குயிக்காக வந்து வெறும் பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய், கொஞ்சமாக சூடாக்கின நெய், இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியாஜன் தமிழ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.